நம்ம ஆள் இங்கே தான் இருக்காரு. இந்த இடங்கள்ல இருந்து நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் நல்ல இடமா இருக்குது. காதை பொத்திக்கலாம், அதே போல் இந்த பக்கத்தில் கண்ணை மூடிக்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறது. ஹாய் காய்ஸ், நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியது சாங்கி ஜுவலில் இருக்கக்கூடிய கனப்பே பார்க். இந்த கனப்பே பார்க்கும் அதில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஜுவல் ப்ளூம்ஸ் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சாங்கி ஜுவலில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஜுவல் ப்ளூம்ஸ் ப்ரோக்ராம் வந்து மே 24 ஆகஸ்ட் 11 வரை. இந்த கனப்பே பார்க்குக்குள்ளால எக்ஸ்ப்ளோடிங் வித் கலர்னு பார்த்தீங்கன்னாக்கி 15,000க்கு மேல் உள்ள ப்ளூம்ஸ் வந்து உள்ள டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை எமோஷனாக நமக்கு கொடுக்குது. அதே போல் லவ்வோட சேர்ந்து அட்வென்ச்சர் இதெல்லாம் சேர்ந்து கொடுக்குது. அதாவது நமக்கு ஒரு இந்த இடங்களில் வரும்போதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. இந்த இடங்களில் உள்ள டெக்கரேஷன் இதெல்லாம் சேர்ந்து அப்படின்னு இருக்கு. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த சாங்கி ஜுவலில் இருக்கக்கூடிய ஜுவல் ப்ளூம்ஸ். இந்த ஜுவல் ப்ளூம்ஸ் வந்து மே 24 ஆகஸ்ட் 11 வரை இருக்குது. இந்த ஜுவல் ப்ளூம்ஸுக்கு நீங்கள் வரும்போது கனப்பே பார்க்குக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய $9 டிக்கெட்லேயே இந்த ஜுவல் ப்ளூம்ஸும் அட்டாச் ஆகிடும். செல்லப்பிராணிகளுக்கு அலோடு கிடையாது, ஸ்மோக்கிங் கூடாது. அதே போல் நல்ல கத்தி போல் உள்ளதெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. நம்ம அந்த இடங்கள்லாம் கிளைம் அப் பண்ணக்கூடாது, ஜம்ப் பண்ணி எல்லாம் ஓடக்கூடாது. அதே போல் ட்ரோன் ஃப்ளை பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட நிறையா விஷயங்கள் இருக்குது. தண்ணியெல்லாம் நீங்கள் த்ரோ பண்ண முடியாது. அதே போல் குப்பைகளெல்லாம் போடக்கூடாது. அதே போல் பிக்னிக் ஃபர்னிச்சர் எல்லாம் உள்ள அலோடு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் செடிகளெல்லாம் பிடுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த இடத்துக்குள்ளால வரும்போதே ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் வந்து 12 வயசுக்கு பிலோ இருந்ததுனாக்கி கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் இப்போ பார்க்கக்கூடிய இடம் வந்து இது ஹெட்ஜ் மாஸ். இந்த இடத்த பார்த்துட்டு வரோம். நல்ல ஒரு அழகான வியூ. ஒரு ஆந்த மரத்தில் உட்காந்துருக்க மாதிரி அழகாக பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல அழகாக இருக்குது இந்த கனப்பே வாக்கில். இந்த இடத்துல நம்ம வந்து உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த குரங்குகள் இருக்கக்கூடிய இடம் இதில் ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள் இந்த இடத்துல ஃபோட்டோ எடுங்க. இந்த இடங்கள்ல இருந்து நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் நல்ல இடமா இருக்குது. காதை பொத்திக்கலாம், அதே போல் இந்த பக்கத்தில் கண்ணை மூடிக்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறது. இந்த இடங்கள்லேருந்து நம்ம இதில் வெளியே வரும்போது நீங்கள் இதில் இந்த இடத்துல பார்க்கலாம் நல்ல ஒரு நேச்சராட்டு உள்ளது. அதே போல் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தா தெரியும் ஒரு செடி. எனக்கு இதோடைய பேர் தெரியல, உங்களுக்கு இந்த இடத்த பற்றி இந்த செடியுடைய பேரை பற்றி தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அதுவே விரியும், அதே போல் அதுவே க்ளோஸ் ஆகும் அந்த கண்டிஷனில். ஆனால் இது வந்து
ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, டூ நாட் டச் மீ, ஐ வில் பைட் அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த இடங்களில் வரும்போது இந்த இடங்களில் இதிலெல்லாம் கையெல்லாம் வைக்காதுங்க. ஸோ அப்படி இந்த இடம் ஒரு நல்ல அழகான இடமா இருக்குது. இந்த கெனப்பே வாக்கில் இந்த ஜோல் ப்ளூம்ஸ் டெக்கரேஷன் பண்ணியிருக்க இடங்களில் நம்ம அந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், நேச்சராட்டு கரெக்டாக அந்த ஒரிஜினல் செடி போலே வச்சு அதுக்குள்ளால லைட்டெல்லாம் வச்சு பேப்பர்லேயே பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல அழகான வியூவாக இருக்குது. பார்க்க நல்ல அழகாக இருக்குது. நாம் இப்போ பார்க்கக்கூடிய டெம்பரரி ஓக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நேச்சராட்டு செடி வச்சு அந்த செடியிலேருந்து பூவில் மட்டும் இருக்கிற போல இந்த டெக்கரேஷன் பண்ணி அதில் லைட் வச்சுருக்கிறது நல்ல அழகாக இருக்குது. நீங்கள் எந்த இடங்களில் வந்து பார்த்தாலே தெரியும், இந்த ஆர்மி ஜீப்பு, அதாவது இந்த ட்ராக்கெல்லாம் நிற்கிறத மறைச்சி விட்டுறத பார்க்க தெரியும். அதாவது எப்படி அந்த ஆர்மியில் இருக்குமோ அதே போல் பண்ணியிருக்காங்க. இந்த ஜுவல் ப்ளூம்ஸில் வச்சுருக்கக்கூடிய அட்ராக்ஷனில் ஒரு இந்த இடத்துல ஒரு 2 லவ் பேர்ட்ஸ் வச்சு ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்க அழகாக இருக்கும். இந்த கெனப்பே வாக்கில் நமக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் அந்த லவ் பேர்ட்ஸோடு வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸாக இருக்குது. நல்ல ஒரு அழகான டெக்கரேஷன் இந்த இடம். இந்த இடங்கள்லாம் வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் ஒரு நல்ல இடமா இருக்கும். நம்ம ஆள் இங்கே தான் இருக்கார். நல்ல ஒரு அழகான பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்க அழகாக இருக்குது. இந்த இடங்களில் நம்ம நின்று ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் ஒரு நல்ல இடமா இருக்குது. அந்த லில்லி செடிகளோடு போட்டு வச்சுருக்கிறது நல்ல ஒரு அழகான ஒரு வியூவாக இருக்குது இந்த இடம். இந்த கெனப்பே வாக்குகளால் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு சுற்றி வரும்போது நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோக்குள்ளெல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல மன்ரின் டக்கு பாண்ட் இருக்குது. நீங்கள் இதிலே பார்க்கலாம், இந்த மன்ரின் டக்கு இருக்குதெல்லாம். இதில் 2 மன்ரின் டக்கு இருக்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த பாண்டில் பார்க்குறதுக்கு ஒரு நிறைய நல்ல அழகான டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறதுனால நல்ல அழகாக இருக்குது. வாத்துக்கு கூடெல்லாம் இருக்குது, வீடு பாண்டு அதுக்கு இறையெல்லாம் போட்டு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த இடம். நாம் இப்போ இந்த கெனப்பே பார்க்கில் ஷோர் பூல் தான் பார்க்க போகிறோம். இந்த இடம் தான் அது. பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகான வியூவாக இருக்குது. நல்ல அழகான வியூவாக இருக்குது. இந்த டெக்கரேஷன் எல்லாம் செய்யணும். நல்ல அழகான டிசைனாக பண்ணியிருக்கிறது இன்னும் நல்லா அழகாக இருக்குது. நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த ஜுவல் ப்ளூம்ஸோட சேர்ந்து இந்த கெனப்பே வாக்கு.
இந்த இடங்கள்லேருந்து நம்ம பேக்ரவுண்டு வியூ இல்லைனாக்கி நம்ம நடந்து வர்ற மாதிரி ஃபோட்டோவே ஒரு பெஸ்ட்டான வியூவாக இருக்கும். அந்த பேக்ரவுண்டு வியூவோட சேர்ந்து ஒரு நல்ல இடமா இருக்கலாம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடங்களில் நிறைய இடங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த க்ளோஸ் பண்ணியிருக்க இடங்கள் செக்ஷன் க்ளோஸ்ன்னு சொல்லியிருக்கூடிய இடங்களுக்குள்ளால் நீங்கள் போகாதீங்க. இந்த லீஃப் லாபிக்கு வந்தோம்னாலே நாம் இங்கேருந்து அந்த சாங்கி ஜுவலில் அந்த பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. அதோடு சேர்ந்து அந்த ட்ரெயின் வரும்போதெல்லாம் நம்ம இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னாலே ஒரு பெஸ்ட் இடம்னு சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம் இந்த இடம். இந்த இடத்துல கீழே உள்ளதெல்லாம் நம்ம ஃப்ரீயாகவே போகலாம். இந்த கெனப்பே வாக் மட்டும்தான் $9. இந்த இடங்களில் உள்ளதெல்லாம் ஃப்ரீயாகவே நம்ம கீழே உள்ளதெல்லாம் நம்ம ஃப்ரீயாகவே போகக்கூடியது. அந்த லெவல் 4லேருந்து அப்படியே லெவல் 3 லெவல் 2 அப்படியே போகும்போது நம்ம அந்த இடங்களில் நேச்சராட்டு ஃப்ரீயாக போய் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்குற இடம் வந்து இந்த கெனப்பே வாக்கு ஃபுல்லாக பே பண்ணி பாருங்க. த பெஸ்ட் வாட்டர் ஃபால்னு சொன்னாலே சிங்கப்பூரில் ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடியது அந்த சாங்கி ஜுவலில் உள்ள வாட்டர் ஃபால் தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் ஃபாலே இண்டோர் வாட்டர் ஃபாலில் ஒரு பெஸ்ட் இடமா இருக்குது. இங்கே வர்றது வந்து பார்க்கணும். குழந்தைகளோட வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஃபோட்டோக்கள் வீடியோக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த கெனப்பே வாக்கோட சேர்ந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். இந்த இடங்களில் நம்ம இப்போ போயிட்டு வரும்போது நான் சொன்ன முதல்ல சொன்ன இடம் தான். நான் இப்போ திரும்பி வர்றேன். இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேக்ரவுண்டில் எப்படி இந்த இடங்கள்ல வந்துட்டு ஒரு ஃபோட்டோக்கள் எடுக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த இடம். நல்ல ஒரு அழகான வியூன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் பெஸ்ட்டு பிளேஸ்னே நான் சொல்லுவேன். நாம் இதிலேருந்து உள்ளே என்ட்ராகி டிஸ்கவரி ஸ்லைடு, போகி பால்ஸ் அதே போல் பென்சிங் நெட்டு, வாக்கிங் நெட்டு, பெட்டல் கார்டனு, கெனப்பே பார்க் இது அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி பார்க்குறது. இந்த கெனப்பே பார்க்கில் நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னாலும் இந்த இடங்கள்லேருந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. அதே போல் நம்ம இந்த சாங்கி ஜுவலில் அந்த வாட்டர் ஃபாலை பார்த்துக்கிட்டு பின்னாடி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. இந்த இடங்களில் நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் அந்த அந்த ஸ்கை ட்ரெயினை போகும்போது உள்ள ஃபோட்டோக்கள் எடுக்கும்போது இந்த இடங்கள் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்கை ட்ரெயின் போகிற ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த இடம் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த கெனப்பே பார்க். ஆனால் இந்த இடங்களில் அந்த ஸ்கை ட்ரெயினோட ஃபோட்டோ எடுக்கணும்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல மாதிரி ஃபோட்டோ எடுக்க வசதியாக இருக்கும். இந்த இடங்களில் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த வாட்டர் ஃபாலோடு சேர்ந்து அந்த ட்ரெயின் மூவ் ஆகும்போது அதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோக்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு வியூவாக இருக்குது. நீங்களும் இந்த இடத்துல நின்று கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்தால பார்க்கக்கூடியது வந்து இந்த டிஸ்கவரி ஸ்லைடு. இந்த டிஸ்கவரி ஸ்லைடுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஸ்லைட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. குழந்தைகளோடு வந்தோம்னா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்லைட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. இந்த இடத்துல தான் அந்த குழந்தைகள் ஸ்லைட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருந்தும் இந்த வாட்டர் ஃபாலை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வியூவாக இருக்குது. ஸ்லைட் பண்ணலாம், ஆனால் நமக்கு வேண்டாம், குழந்தைகள் ஸ்லைட் பண்ணுறாங்க, நான் பண்ணது அப்படியே இறங்கி போயிடலாம். ஒரு நல்ல குழந்தைகளுக்கு ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டிஸ்கவரி ஸ்லைட்.
அதே போல் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்லைட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்லைட் பண்ணும்போது அதுலேயும் இந்த பக்கத்துலேயும் வர்றதுக்கு தான் இடம் உண்டு. ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த டிஸ்கவரி ஸ்லைட். நம்ம இந்த இடங்களெல்லாம் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. அடுத்தால நம்ம பார்க்கக்கூடியது வந்து போகி ஃபால். நம்ம இந்த ஜுவல் ப்ளூம்ஸில் நாம் இப்போ இருக்கிறது போகி பால்ஸில் இருக்கணும். இந்த இடம் தான் நமக்கு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுது போகி பால்ஸ். நல்ல ஒரு புளியோட சேர்ந்த அந்த தரையும் போட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு குழந்தைகளோட விளையாடுறதுக்கு, அதே போல் இந்த பேக்ரவுண்டில் உள்ள டெக்கரேஷன் நம்ம ஒரு ஃபோட்டோக்கள் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும். நீங்கள் இந்த இடங்களில் பார்த்தாலே தெரியும் இதில் வச்சுருக்கக்கூடிய இதெல்லாம் மூவபிள் டைப் தான். இந்த போகி பாலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இடங்கள் ஒரு நல்ல வியூவாக இருக்குது. பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த குழந்தைகளோட வந்து விளையாடும்போது தான் அந்த புகை வருது. அந்த இடத்துல விளையாடும்போது தான் அந்த இடத்துல புகை வருது. ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த போகி பால். இந்த இடங்கள்லாம் வச்சுருக்கக்கூடிய இந்த செடிகளெல்லாம் ஒரு நல்ல அழகான வியூவாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த பூக்கள் போல் டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறது, அப்படியே அது விரிகிறதும் க்ளோஸ் ஆகிறதும் பார்க்கணும். இந்த இடத்துல ஆலிவ் ட்ரீயும் வச்சுருக்காங்க. இந்த இடங்களை நம்ம பார்க்கும்போது தெரியும் ஆலிவ் ட்ரீ. இது ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த கணப்பை பாருங்கள். இந்த வாக்கிங் நெட்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த $9 டிக்கெட்டு கிடையாது. நீங்கள் வந்து அதுக்கு தனியாட்டு டிக்கெட் எடுக்கணும். இல்லைனா நீங்கள் வாங்குகிற பண்டலில் பார்த்து வாங்கணும், அந்த நெட்டோட சேர்ந்து உள்ளது இருக்காதுன்னு பார்த்து. ஸோ அப்படி வந்தீங்கன்னா இந்த வாக்கிங் நெட்டில் போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். குழந்தைகளோட வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷனான இடமா இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த இடங்களில் போயிட்டு அப்படியே இந்த பக்கம்லாம் போயிட்டு வர வந்து இந்த குழந்தைகள் போகிற இந்த குழந்தைகளோடு சேர்ந்து நம்ம இந்த இடங்களில் நடந்து போயிட்டு வர ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம் இந்த வாக்கிங் நெட். ஸோ இந்த வாக்கிங் நெட்டில் நீங்கள் நடந்து போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிக்கெட் வாங்கும்போது உங்களுடைய பண்டலை கன்ஃபார்ம் பண்ணிங்க அதில் வாக்கிங் நெட்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. அப்படி கன்ஃபார்ம் பண்ணி வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து தனியாக டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை. அப்படி இல்லைன்னா இந்த இடங்களில் வரும்போது அந்த வாக்கிங் நெட்ஸ் என்ட்ரன்ஸில் வரும்போது நம்ம தனியாக டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இப்படி தலையை போட்டு அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லை இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்களில் ஒரு அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். நீங்களும் வந்து உங்கள் குழந்தைகளோட வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். நாம் இப்போ என்ட்ரு ஆகிறது இந்த பெட்டல் கார்டன். இந்த பெட்டல் கார்டனை சுற்றி நமக்கு அந்த டெக்கரேஷன் பண்ணி நம்ம ஒரு ஆர்ச் எல்லாம் போட்டு அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் நல்ல இடமா வச்சுருக்காங்க. அதே போல் இப்போ இந்த ஃப்ளவர் ப்ளூம்ஸோடு சேர்ந்து ஜுவல் ப்ளூம்ஸோடு சேர்ந்து நிறையா ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. நாம் இப்போ இருக்கிறது தான் அந்த பெட்டல் கார்டன். இந்த பெட்டல் கார்டன் தான் நம்ம இப்போ பார்க்கும்போது இந்த இடங்களில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்டில் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கிற வசதியாக இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் நம்ம நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல இடமா இருக்குது. இந்த செடிகளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டில் வியூவாக இருக்கும். இந்த இடத்துல இந்த செடிகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வியூவாக இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோவோ வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம்.
இதில் உள்ளால் நடக்கக்கூடாது, நம்ம வெளியில் எடுத்துக்கணும். அந்த கண்டிஷனில் அந்த டெக்கரேஷன் அந்த ஜுவல் ப்ளூம்ஸுக்குள்ளே வச்சுருக்கனால இப்படி இருக்குது. ஒரு நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. எனக்கு இந்த சாங்கி ஜுவலில் இருக்கக்கூடிய அந்த கனப்பே பார்க்குக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கை கொடுத்தது இன்றைக்கி. உங்களுக்கும் இந்த ஃபீலிங்கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாங்கி ஜுவல் வந்தாலே இந்த வாட்டர் ஃபால் தான் நல்ல ஒரு அட்ராக்ஷன் ஆட்டு கொடுக்குறது. நமக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாத்துக்கும் சேர்ந்து. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோ எடுங்க. அதே போல் இந்த இடங்களில் நீங்கள் நிற்கும்போது ஸ்கை ட்ரெயினோடு வரும்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டு வியூவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இப்போ பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல ஒரு ஸ்கை ட்ரெயின் போகுது. ஸோ இந்த இடங்களில் இந்த ஸ்கை ட்ரெயின் வர்றது நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்களும் பாருங்கள். ஹாய் காய்ஸ், நாம் இன்னைக்கு வந்தது சாங்கி ஜுவலில் உள்ள கனப்பே பார்க்கு. கனப்பே பார்க்கில் இருக்கக்கூடிய ஜுவல் ப்ளூம்ஸோட சேர்த்தா நம்ம இன்னைக்கு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.